சாய் பாபாவின் விரத முறைகள். இந்த விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமை ஆனாலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். ஆண், பெண், குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். எந்த காரியத்திற்காக அல்லது எந்த வேண்டுதலுக்காக ஆரம்பிக்கிறோமோ அது வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று சாய்பாபாவை மனதில் நினைத்து கொண்டு விரதத்தை தொடங்கலாம். சாய்பாபா பூஜை செய்வதற்கு காலை அல்லது மாலை உகந்த நேரமாகும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது வெறும் வயிற்றுடன் பூஜை செய்யக்கூடாது. பழங்கள், நீராகாரம், பால், இளநீர், பழச்சாறு போன்றவை ஏதேனும் உட்கொள்ளலாம். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ இரவோ உணவு அருந்தலாம். வெறும் வயிற்றோடு மட்டும் இந்த விரதத்தை செய்யக்கூடாது. ஒரு பலகையில் மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து சுத்தமான நீரால் துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். அல்லது சாய்பாபா சிலையாக இருந்தால் தங்களால் இயன்ற அபிஷேகத்தை செய்யலாம். மஞ்சள் நிறம் கொண்ட மலர்களால் ஆன மாலையை சாய்பாபா படத்திற்கு அணிவிக்கவும். தீபம், ஊதுபத்தி ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும். பிரசாதமாக பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு எதுவானாலும் நெய்வேத்தியம் வைத்து எல்லாருக்கும் கொடுத்து சாய்பாபாவை பூஜிக்கலாம். 9 வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் வீட்டிலேயே சாய்பாபாவை பூஜை செய்து வழிபடலாம். வெளியூர் செல்வதாக இருந்தாலும் ஒருவேளை உணவு உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும் 9 வாரங்களில் பெண்களுக்கு சில காரணத்தால் விரதம் இருக்க ஒரு வாரம் தடைப்பட்டால் பரவாயில்லை. அந்த வாரம் கணக்கில் இடாமல் அடுத்த வாரம் விரதம் மேற்கொள்ளலாம். இவ்வாறு விரதமிருந்து 9 வியாழக்கிழமையும் நிறைவு செய்யலாம். அன்று 5 ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு வாங்கித் தரலாம். நேரடியாக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவோ பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து ஏற்பாடு செய்யலாம். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம். இவ்வாறு விதிமுறைகளின்படி விரதம் நிறைவு செய்வதால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.